Hi friends, welcome to Ashiba's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல 2 in 1 ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த ரெசிபியை நம்ம பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணனும். இந்த பேட்டர் வந்து நம்ம மிக்ஸிலேயே ரெடி பண்ணிக்கலாம். சோ பெரிய மிக்ஸி எடுத்துர்க்கேன். அதுல ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். முட்டை கூடயே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. லைட்டா முட்டைக்கு தூவும் பாத்தீங்களா, ஒரு முட்டைக்கு அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் லைட்டா எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்வீட்டை வந்துட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முட்டை கூட இந்த பொடியெல்லாம் சேர்த்து வந்து ஒரு அடி அடித்து எடுத்துடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. கோதுமை மாவை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மிக்சியில் அடிக்கிறப்ப அந்த பேட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வாழைப்பழம் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கணும். சில வாழைப்பழம் வந்து புளிக்கும், அந்த மாதிரி பழத்தை இதில் சேர்க்க வேணாம். நல்லா இனிப்பாக இருக்கிற பழுத்த வாழைப்பழமாக இதில் சேர்த்துக்கலாம். ஸோ வாழைப்பழத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கலாம், ரொம்ப அடிக்க வேணாம். இந்த மாவில் வந்து கொஞ்சம் அந்த வாழைப்பழம் தெரியணும். இப்போ இது கூட கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. மில்க் மேட் இருந்தாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே வந்து வாழைப்பழம் வந்து திரளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தாங்க சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நம்ம தோசை நார்மலாக ஊற்றுவோம் பார்த்தீங்களா, கோதுமை தோசை, அதே அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த ரெசிபியை இன்னும் ஹெல்த்தியாக ஆக்குறதுக்கு சுகருக்கு பதிலாக நம்ம கொஞ்சமாக தேன் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம தேன் சேர்க்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தோசையை ஊற்றிடலாம். பேனில் நல்ல எண்ணெய் தடவிட்டு, எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ தடவிக்கலாம். ஸோ தடவிட்டு இப்போ வந்து தோசையை நம்ம ஊற்றிடலாம். தோசை மாதிரி ஃபுல்லாக வந்து இதை பெரட்டக்கூடாதுங்க. ஸோ 2 கரண்டி ஊற்றிட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2 தடவை மட்டும் தடவி விட்டால் போதும். ரொம்ப தோசை மாதிரி நம்ம ஊற்றினோன்னா இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ஒரு கேக் ஃபீல் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ மேலாப்பில் இருக்கிற சைடு எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். மேலே வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறப்ப தோசை எப்பயுமே நல்லா வெந்துடும். ஸோ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, அதே தோசை பேனில் இந்த மாதிரி நெய் தடவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன பண்ணால் நம்ம வந்து குட்டியாக வந்துட்டு பேன் கேக் மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு ஊற்றுனது பார்த்திங்கன்னா தோசை மாதிரி வந்துச்சு. ஏன்னா நம்ம லைட்டாக வந்து அந்த கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து மாவை ஊற்றிட்டு தேய்க்கலை, லைட்டாக வந்து டேப் பண்ணி விடுறேன். ஸோ அந்த மாவில் அந்த கரண்டியை வச்சு நம்ம எடுக்கிறப்ப இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக நல்ல ப்ளஃபியாக வெந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டு பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா அப்படியே பேன் கேக் லுக் இருக்கும். ஸோ இதை நம்ம கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஊற்றுனது பார்த்திங்கன்னா அப்படியே தோசை மாதிரி இருந்துச்சு. பட் இது பார்த்திங்கன்னா பேன் கேக்கு. ஸோ இது கூடவே வந்துட்டு நம்ம வெறுமனையாக கொடுக்காம மேலாப்பில் லைட்டாக சாக்லேட் சிரப்போ இல்லாட்டி வந்து தேனோ வந்து நம்ம ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு. இல்லாட்டி நம்ம மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு தோசையை மட்டும் ஊற்றி கொடுத்தாலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் வந்துட்டு மஞ்சத்தூளும் ஆப்ஷனல் தான், அது சேர்க்கணும்னு கிடையாது, நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வந்துட்டு தேன் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாய்.